இன்னையோடு அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கதிரவனுக்கு கட்சியினுடைய முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்கள், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர், இந்நாள் மாநில தலைவர், தேசியத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர், கட்சியும் மதிக்கிறது இல்ல, கட்சி சட்ட திட்டங்களையும் மதிக்கிறது இல்ல, சர்வ அதிகாரி போல் ஏதோ அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் சொந்தம் போல் நினைத்து அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பெருமையை சொல்லல, உங்கள்கிட்ட பேசுறதுக்காக சொல்லல. முக்குளத்தோர் மக்கள் தமிழ்நாட்டில் 3 கோடி மக்கள் இருக்காங்க. 25 லட்சம் பேர் இந்த கட்சிக்கு வர மாட்டாங்களா? போகல, தேடி போகல, சந்திக்கல. இருந்த நிர்வாகிகளை நீக்கிறதுல குறியா இருந்தாரு. இருந்த நிர்வாகிகள் யாராரு? மூக்கையாத்தேவருடைய பையன் முத்துராமலிங்கம், அவரை கட்சி விட்டு நீக்கினாரு. தலைவராக இருந்தவரை ஏத்து கேள்வி கேட்டதுனால எஸ்ஆர் தமிழன் இந்த கருணை வந்த பிறந்தான், சுரேஷ் தேவர் இப்படி வந்த பின்னாடிதான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலா கட்சி போச்சு. கதிரவனுடைய பொதுச்செயலாளர் இருந்த காலத்துல ஒரு மாவட்டத்தில் 3 குரூப்பா இருக்கும். இவனை பிடிக்கலன்னா அவனை கையில் எடுக்கிறது, அவனை பிடிக்கலன்னா இவனை கையில் எடுக்கிறது. கட்சி அழிச்சு நாசம் பண்ணிட்டாரு. 18 வருஷம் இந்த கட்சியில ஒரு கணக்கு வழக்கு காமிச்சிருப்பாரா? தேவர் பவன் கட்டுறதுக்கு இடம் வாங்கினது, தேவர் பவன் கட்டுறதுக்கு இவர் எம்எல்ஏ இருக்கும்போது வாங்கினது, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற போது தேவர் பவன் கட்டுறதுக்கு இடம் வாங்கினாரு. அன்னைக்கு இவர் போய் நினைச்சிருந்தால் அண்ணா மாண்புமிகு முதல்வர் மருந்து முதல்வர் ஜெயலலிதாவிடம் 40 லட்சம் வாங்கியிருக்காரு. மற்ற அமைச்சர்கள்ட்ட பூரா ஒரு சில பேர்ட்ட 1 லட்சம் 2 லட்சம் அப்படி வாங்கியிருக்காரு. இது போக நம்ம கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பா சொல்லப்போனா திருப்பூர்ல இருந்து 6 லட்சம் கொடுத்திருக்கோம், திருநெல்வேலியிலிருந்து பணம் கொடுத்திருக்காங்க, பல மாவட்டங்கள்ல பணம் தேனியிலிருந்து கொடுத்திருக்காங்க. இப்படி பல மாவட்டங்கள்ல பணம் கொடுத்தாங்க. பணம் எங்க போச்சு? வெறும் 14 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எந்த இடம் வாங்கின எனக்கு தெரியும், ஜெயராமனுக்கு தெரியும். நாங்க 2 பேரும் அதை சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம். 14 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடத்த பல லட்சம், கிட்டத்தட்ட நிறைய போட சொல்ல போனா 1 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அந்த பணம் வசூல் பண்ணியிருக்காரு. நீங்க எம்எல்ஏ இருந்து போய் கட்ட முடியல, ஒன்னால கட்ட முடியல. இப்ப நான் தேவர் ஒண்ணு கட்டுவேன் சொல்லி திண்டுக்கல்ல நீ தீர்மானம் போடுறீங்க. எப்ப கட்ட போறீங்க? நாங்க கட்டி காட்டுறோம். 1 வருஷத்துல இங்க இருக்கிற படை அனைத்தும் சேர்ந்து தேவர் பவன் 1 வருஷத்துல கட்டி காட்டுறோம். கட்சி நேசிக்கிறவர் இருந்தால் இன்னைக்கு கதிரவன் எங்கேயோ கொண்டு போயிருப்பார் கட்சியை. ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு வச்சு கதிரவனுடைய சொந்த பணம். ஏதாவது ஒரு 100 ரூபா செலவழிச்சிருப்பாரா? இல்லை நான் அவளை செலவழிச்சுக்குன்னு சொல்லி ஏதாவது கணக்கு காமிச்சிருப்பாரா? எந்த கணக்கும் கிடையாது, எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் தயவு செய்து சொல்றேன், உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய பகுதிகளில் வார்டு மற்ற அந்த இதில் இப்ப இருந்து நீங்க தயார் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் உள்ளாட்சி தேர்தலில் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு இப்ப நிக்குதுங்கிற ஒரு பேரை நாம கொண்டு வந்து ஆகணும். அந்த வகையில் நீங்க எல்லாம் நல்லபடியா ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து சுயநலம் இல்லாமல் சிறு சிறு பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசி, நான் தவறு செஞ்ச என்னை கேளுங்க, நீங்க தவறு செஞ்ச நான் கேட்கிறேன், ஒன்றும் முடியல 2-3 நாள் வச்சு பேசி முடிப்போம். இதை விட்டுட்டு சின்ன சின்ன மன வருத்தத்தில் நம்ம யாரு பிரிஞ்சே போயிடக்கூடாது. அன்பார்ந்த நமது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தோழர்களை, இங்கே நடைபெறுகின்ற மாநில சிறப்பு பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற
பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் தேவராஜன் அவர்களே, அதேபோல் தமிழகத்தின் மீது தனி பாசம் கொண்ட மரியாதைக்குரிய வெஸ்ட் பெங்காலுடைய தலைவர் கோவிந்தராய் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற மாநில செயலாளர்கள் மரியாதைக்குரிய கே சுப்ராஜ் அவர்களே, அண்ணன் நல்லமுத்து அவர்களே, ராஜசேகர் அவர்களே, திரு மோகன் அவர்களே, நெல்லை ஏ பாலு அவர்களே, அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, டிஇசுசி மத்திய குழு உறுப்பினர் தம்பி காளிமுத்து அவர்களே, எல்லாத்திற்கும் மேலாக இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாவட்டத்தையும் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய பிரதிநிதிகள், உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது கட்சி தமிழகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு சில பேர் கட்சியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை இனிமேல் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. நிச்சயமாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இன்னும் 5 வருடங்களில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டிய கூட்டம், இன்னும் சிறப்பாக நடக்க, இதே பெரிய சிறப்பு தான், ஆனால் இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டிய கூட்டம் சில கயவர்களால் இன்றைக்கு தடைபட்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் தடைபட்டிருக்கின்றது. நம்ம ஆளுங்க இன்னும் கூட வர முடியாமல் இருக்காங்க ஒரு சில பேரால். குறிப்பாக சொல்ல போனால் கட்சியினுடைய முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்கள், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர், இந்நாள் மாநில தலைவர், தேசியத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர், கட்சியும் மதிக்கிறது இல்ல, கட்சி சட்ட திட்டங்களையும் மதிக்கிறது இல்ல, சர்வ அதிகாரி போல் ஏதோ அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் சொந்தம் போல் நினைத்து அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். இன்னையோடு அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கதிரவனுக்கு இந்த கூட்டத்திலே அவர் முறைப்படி நம்மோடு பேசி வந்திருந்தால் நிச்சயமாக ஏற்றிருப்போம். இன்னைக்கு நமக்கு எதிராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 17 வருடமாக பொதுச் செயலாளர் இருந்தவர். இன்னைக்கு அவரை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போறது இப்படித்தான் நம்ம பேச நினைக்கிறோம். ஆனால் மேலும் 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 நமக்கு இடைஞ்சலையும் தொந்தரவையும் கொடுத்து கொண்டு இருக்கிறனால அவரை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நம்ம கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கோம். ஒரு பெரும் மதிப்புக்குரிய இடத்துல வச்சிருக்காங்க. உங்களை பார்த்தா தெரியும் இன்னைக்கே எப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு திருப்பூர்ல நம்ம கட்சிக்கு காவல்துறை கொடுக்கிற ஒத்துழைப்பும் ஒரு மதிப்பும் எந்த அளவிற்கு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற போது 17 வருஷம் பொதுச் செயலாளர் இருக்காரு. இப்ப அகில இந்திய துணைத் தலைவராக இருக்காரு. ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் வேலை பார்த்திருப்பாரா? கதிரவன் ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் ஒரு அகில இந்திய துணைத் தலைவராக இருக்கிறவரு, நீங்க போவானா பீகார் போவானா, வெஸ்ட் பெங்கால் போவானா, எங்கேயும் போனா, இங்க இருக்கிற கர்நாடகா, இங்க இருக்க கேரளா, இந்த பாண்டிச்சேரி, இந்த பகுதியில் எங்கேயாவது போய் ஒரு நாள் வேலை பார்த்திருப்பாரா? 17 வருஷம் பொதுச்சா வந்தவர் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு
ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு நாம தொங்கி திடுறோம். 17 வருஷமா இருக்கிற ஒருத்தர் ஒரு சீட்டுக்கு நாம போய் தொங்கிட்டு நிக்கிறோம். ஃபாரூக்லா கட்சி எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க கட்சி. இந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் குறைஞ்ச கூட்டம் நம்ம கூட்டம். நம்ம உறுப்பினர்களை சரியா வழி நடத்தி தமிழக முறை சுற்றுப்பயணம் செஞ்சு இன்னைக்கு நம்ம உறுப்பினர் சேர்த்திருந்தோம்னா குறைஞ்சது 25 லட்சம் பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பெருமையை சொல்லல, உங்கள்கிட்ட பேசுறதுக்காக சொல்லல. முக்குளத்தோர் மக்கள் தமிழ்நாட்டில் 3 கோடி மக்கள் இருக்காங்க. 25 லட்சம் பேர் இந்த கட்சிக்கு வர மாட்டாங்களா? போகல, தேடி போகல, சந்திக்கல. இருந்த நிர்வாகிகளை நீக்கிறதுல குறியா இருந்தாரு. இருந்த நிர்வாகிகள் யாராரு? மூக்கையாத்தேவருடைய பையன் முத்துராமலிங்கம், அவரை கட்சியை விட்டு நீக்கினாரு. தலைவராக இருந்தவரை ஏத்து கேள்வி கேட்டதுனால எஸ்ஆர் தமிழன் இந்த கருணை வந்த பிறந்தான். சுரேஷ் தேவர் இப்படி வந்த பின்னாடிதான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலா கட்சி போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில எங்கேயாவது ஒரு மாவட்டத்துக்கு 3 குரூப்பா இருக்கும். கதிரவனுடைய பொதுச்செயலாளர் இருந்த காலத்துல ஒரு மாவட்டத்தில் 3 குரூப்பா இருக்கும். இவனை பிடிக்கலன்னா அவனை கையில் எடுக்கிறது, அவனை பிடிக்கலன்னா இவனை கையில் எடுக்கிறது. கட்சி அழிச்சு நாசம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு தகராறு பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இவர் பேசணும்னு சொன்னா, மரியாதைக்குரிய பொதுச் செயலாளரை பார்த்து பேசணும்னு சொன்னா டெல்லிக்கு போங்க, டெல்லியில போய் கூட்டத்தை போட்டு பேசுங்க. 5ஆம் தேதி நீ கூட்டம் போடுற, 5ஆம் தேதி திண்டுக்கல்ல நீ கூட்டம் போடுற, உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? நீ மாநிலத்தில் தலைவர் தான். இப்போ மாநில தலைவர் தான். நீங்க உங்க இஷ்டத்துக்கு கூட்டம் நடத்துறீங்க, ஃபார்வர்ட் பிளாக் போடுறீங்க. யார கேட்கறீங்க? இனி ஒரு நாளும் ஃபார்வர்ட் பிளாக்க அழிக்கணும் நினைச்சான்னா அவர்தான் சொல்லுவாரு, ஃபார்வர்ட் பிளாக்க அழிக்கணும் நினைச்சா அழிஞ்சு போயானாரு. அழிஞ்சு போயிட்டாரு. நம்ம ஏடிஎம்கேல ஒரு சீட்டு கேட்டு நம்ம பொதுச் செயலாளர் ஒரு அனுமதி கொடுத்திருந்தாரு. நீங்க ஒரு சீட்டு வாங்கினா நல்லது, சிங்கத்தில் கண்டஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவங்க வந்திருந்தாங்க, ஆனால் சீட்டு வாங்கல. தேனியின் மக்கள் குறை தீர்ப்ப வரும் கதிரவனே, பாராளுமன்றமே, என்ன அது அசிங்கம் இல்லையா? தனிச்சு போட சொன்னாங்கல்ல. நம்ம கட்சி சார்பா தனிச்சு போட சொன்ன பல மாநிலங்கள்ல கட்சி போட்டி விட்டுருக்கு. பல மாநில ஒரு சில இடங்கள்ல 1 லட்சம் ஓட்டை தாண்டி வாங்கியிருக்கோம். 50,000 ஓட்டு 30,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு 18-20 இடங்கள்ல போட்டி ஓட்டு பல ஆண்டுகளுக்கு பின்னாடி ஃபார்வர்ட் பிளாக் பல மாநிலங்கள்ல எம்பி சீட்டு நிக்கிறது ஒரு பெரிய பெருமையான விஷயம். அப்படி போயிட்டு இப்ப கட்சி தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் அழிக்க முடியாத சக்தி ஒரு சீட்டுக்கு போய் அதிமுக வாங்க முடியல. உன்னால இங்க திமுக விடுங்க, அதிமுகவில் போய் ஒரு சீட்டு வாங்க முடியல. வாங்கலைன்னா பரவாயில்ல. உன்னை என்ன சொன்னாங்க? தனிச்சு போட்டி போட சொன்னாங்க. தனிச்சு போட்டி போட்டீங்களா? திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் கமிட்டி திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிச்சு. ஆதரவுன்னு சொன்ன பின்னாடி நீ போயிட்டு அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு போற. இன்னைக்கு என்ன உரிமையில இங்க பார்க்க வர்ற, பொதுச்செயலாளர் பார்க்க வரணும், நீங்க என்ன உரிமையில வர்றீங்க? யோக்கியது இருக்கா உங்களுக்கு? 18 வருஷம் இந்த கட்சியில ஒரு கணக்கு வழக்கு காமிச்சிருப்பாரா? தேவர் பவன் கட்டுறதுக்கு இடம் வாங்கினது, தேவர் பவன் கட்டுறதுக்கு இவர் எம்எல்ஏ இருக்கும்போது வாங்கினது. சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற போது தேவர் பவன் கட்டுறதுக்கு இடம் வாங்கினாரு. அன்னைக்கு இவர் போய் நினைச்சிருந்தால் மாண்புமிகு முதல்வர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிடம் 40 லட்சம் வாங்கியிருக்காரு.
மற்ற அமைச்சர்கள்ட்ட பூரா ஒரு சில பேர்ட்ட 1 லட்சம் 2 லட்சம் அப்படி வாங்கியிருக்காரு. இது போக நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பா சொல்லப்போன திருப்பூர்ல இருந்து 6 லட்சம் கொடுத்திருக்கோம். திருநெல்வேலியிலிருந்து பணம் கொடுத்திருக்காங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து பணம் தேனியிலிருந்து கொடுத்திருக்காங்க. இப்படி பல மாவட்டங்கள்ல இருந்து பணம் கொடுத்தாங்க. பணம் எங்க போச்சு? வெறும் 14 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எந்த இடம் வாங்கின எனக்கு தெரியும், ஜெயராமனுக்கு தெரியும். நாங்க 2 பேரும் அதை சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம். 14 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடத்த பல லட்சம் கிட்டத்தட்ட எழுதி போட சொல்ல போனா 1 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் அந்த பணம் வசூல் பண்ணியிருக்காரு. நீங்க எம்எல்ஏ இருந்து போய் கட்ட முடியல, ஒன்னால கட்ட முடியல. இப்ப நான் தேவர் ஒன்று கட்டுவேன், தேவர் ஒன்று கட்டுவேன்னு சொல்லி திண்டுக்கல்ல நீ தீர்மானம் போடுறீங்க. எப்ப கட்ட போறீங்க? நாங்க கட்டி காட்டுறோம். 1 வருஷத்துல இங்க இருக்கிற படை அனைத்து சேர்ந்து தேவர் பவன் 1 வருஷத்துல கட்டி காட்டுறோம். அந்த இடத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். இப்ப வரையிலும் மதுரையில் ஒரு மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் இருக்காரு. மதுரையில் யாரா இருக்காங்க? மாநில பொதுச் செயலாளர் கதிரவன், அப்போ டிஇசியுடைய மாநில பொதுச் செயலாளர் திருப்பதி, மாநில தலைவர் சி முத்துராமலிங்கம், மாநில செயலாளர் பசுமொன்னு, இவ்வளவு பேர் இருக்கீங்களே. ஒரு 100 பேரை கூப்பிட்டு உங்களால் அந்த ஊர்ல ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுதா? ஒரு 100 பேரை கூப்பிட்டு நம்ம கட்சி சார்பா உங்களால ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு மறியல் பண்ணியிருக்கீங்களா? சரித்திரம் உண்டா? இதெல்லாம் விடுங்க. உசிலம்பட்டி நாத்தாங்கால் 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 தான் இல்லைன்னு சொல்லல. உசிலம்பட்டியில 26 வார்டு 28 வார்டு இருக்கு. ஒரு வார்டுல கட்சி இருக்கா? ஒரு வார்டுலயாவது கிளை இருக்கா? மதுரையில 100 வார்டு இருக்கு. நீங்க அத்தனை பொறுப்பாளர் இருக்கீங்க. மதுரையில கிளை இருக்கா? கட்சி இருக்கா? எங்கேயாவது நம்ம முக்கியமான ஆட்கள் நம்ம கட்சி வர்ற போது அந்த ஏர்போர்ட்டு கிட்ட ஒரு கொடி கம்பம் இருக்கும். அந்த கொடி கம்பத்தை ஒரு கொடி ஏற்று, இதுதான் அவங்க வழக்கம். முன்னாடி இன்னும் அங்க பார்த்து மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் பூரா நம்ம கொடியா இருக்கும். ஆட்டோவில் பூரா பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி கொடியா இருக்கும். அவங்க பூரா என்ன போடு வச்சிருக்காங்க? ஏஐடிசி, சிஐடி, இப்படி அவங்க தேவர் படத்தி நேதாஜி படத்தி போட்டு வச்சிருக்காங்க. காலவாசல் இருக்கு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? காலவாசல் இருக்கு போடு. கட்சி நேசிக்கிறவர் இருந்தால் இன்னைக்கு கதிரவன் எங்கேயோ கொண்டு போயிருப்பார் கட்சியை. ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு வச்சு கட்சிக்காக அவருடைய சொந்த பணம், கதிரவனுடைய சொந்த பணம் ஏதாவது ஒரு 100 ரூபா செலவழிச்சிருப்பாரா? இல்லை நான் அவளை செலவழிச்சுக்குன்னு சொல்லி ஏதாவது கணக்கு காமிச்சிருப்பாரா? எந்த கணக்கும் கிடையாது, எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. 1995 திருமாவளவன் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு 4 எம்எல்ஏ, 2 எம்பி, தமிழகம் பூரா கட்டமைப்பு. அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் எப்படி சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாம 85 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சது யாரால? மிகப்பெரிய தலைவர்களால், மாவீரர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த கட்சி. முத்துராமலிங்க தேவர் மறைவுக்கு பின்னாடி, மூக்கையா தேவர் மறைவுக்கு பின்னாடி ஒரு சீட்டு 2 சீட்டு அவ்வளவுதான். இதுக்கே உள்ளடி சண்டை. இவர் அவருக்கு ஆள வருவாரு, அவர் இவருக்கு ஆள வருவாரு. இப்படியே தான் கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கு. சரி, ரைட்டு, நம்மளாவது வளர்த்து கொண்டு போயிருவோம், நல்லபடியா கொண்டு போம் சொன்னா அதுலயும் இடைஞ்சல். எவ்வளவு இடைஞ்சல்! இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் 60 மாநில குழு உறுப்பினரோட வர்றேன்றாரு. 60 மாநில குழு உறுப்பினரை போட்டது யாரு? தேசிய பொதுச்செயலாளர் தானே போட்டிருக்காரு. அதை நீ ஒத்துக்கிற,
மற்ற பிற நீ ஒத்துக்கிற மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம கட்சி வளர்ச்சி பாதை நோக்கி நிச்சயமா நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மற்றடைய நம்மளுடைய உறுப்பினர்கள் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. 5 வருஷத்துல நல்லபடியாக கொண்டு வந்து முடியும், கட்சி கொண்டு வந்து முடியும். வருகின்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து மாவட்டத்திலையும் நம்ம கட்சி சார்பாக போட்டி போடணும். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து மாவட்டத்திலையும் நம்ம கட்சி சார்பாக போட்டி போடணும். நம்ம திமுகவோட கூட்டணியாக இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் தனிச்சு போட்டி போடுவோம். சிங்க சின்ன பல மாவட்டத்தில் போட்டி போடுதுன்னு காட்டுவோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டுக்காக தொங்கிட்டு நிற்க போறதில்ல. இங்க இருக்கிற நம்ம சிங்கங்கள், நம்ம சிங்க கூட்டணி கூட்டங்கள் எல்லா தொகுதியில் நிற்கிறதுக்கு தகுதியான ஆள் இருக்கு. அனைத்து தொகுதியிலையும் ஜெயிக்கிறோம் தோக்குறது அது அப்புறம். இன்னைக்கு நம்ம சிங்க சின்னத்தில் ஃபாரூக் பிளாக் சார்பா கண்டஸ்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம பண்ணுவோம், வர காலத்தில் அதை பண்ணுவோம். உள்ளாட்சி தேர்தல் தயவு செய்து சொல்றேன், உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய பகுதிகளில் வார்டு மற்ற அந்த இதில் இப்ப இருந்து நீங்க தயார் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஃபாரூக் பிளாக் உள்ளாட்சி தேர்தலில் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு இப்ப நிக்குதுங்கிற ஒரு பேரை நாம கொண்டு வந்து ஆகணும். நிச்சயமா உங்கள் துணையோடு ஃபாரூக் பிளாக் உள்ளாட்சி தேர்தல் வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரமா அமையணும். அந்த வகையில் நீங்க எல்லாம் நல்லபடியாக ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து சுயநலம் இல்லாமல் சிறு சிறு பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசி, நான் தவறு செஞ்ச என்னை கேளுங்க, நீங்க தவறு செஞ்ச நான் கேட்கிறேன், ஒன்றும் முடியல 2-3 வேலை வச்சு பேசி முடிப்போம். இதை விட்டுட்டு சின்ன சின்ன மன வருத்தத்தில் நம்ம யாரு பிரிஞ்சே போயிடக்கூடாது. இன்னைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி ஏற்ற பின்னாடி இந்தியா பூரா சுத்திட்டு இருக்காரு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இந்தியா பூரா சுத்திட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு போறதில்ல, டெல்லி ஆபீஸ்ல கொஞ்ச நேரத்தான் இருக்காரு. அவர் வந்த பிறந்தால் 18-19 மாநிலத்தில் போட்டி போடுறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு பொதுச் செயலாளர் கிடைச்சிருக்காரு. அந்த வகையில் வருகின்ற காலகட்டங்களில் நமது கட்சியுடைய வளர்ச்சி என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் பங்கேற்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.